எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு கொத்தமல்லி சட்னி வந்து தயாராகிடுச்சு. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காகவே செய்யக்கூடிய தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அரை முடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சூப்பரான தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இப்போ 2 வகையான சட்னியும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 வகையான சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.